எக்ஸலண்ட். இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் குவாரல்ஸ். சண்டை போடுறாங்க. இது ஒரு இனிமையான சண்டை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கதையை வாய்ஸில் நம்ம கேட்க போகிறோம். அதாவது மற்றவங்க பேசினா நமக்கு புரியுதா அப்படிங்கிற ஒரு சிமுலேஷன். முடிஞ்ச அளவுக்கு கவனமாக கேளுங்க. ரொம்ப அதுக்காக அலட்டிக்க வேண்டாம். சப்போஸ் 20% 10% தான் சார் வார்த்தைகள் எனக்கு புரியுதுனால கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முறை கேட்கும்போது கண்டிப்பாக 80% 90% உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ கதையை நம்ம கேட்போம். One day Mullah Nasruddin quarrelled with his wife. He shouted at her till she could not bear it and fled to her neighbor's house. The mullah followed her there. The neighbors managed to placate the angry husband and served the couple tea and sweetmeats. Sweet quarrels. When they returned to their house some time later, they began quarreling again. When Nasruddin began shouting at her, his wife again opened the door to run out. This time, go to the baker's house, he advised. He makes delicious cakes. ஓகே, இப்போ என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒன் டே, ஒரு நாள், முல்லா நசருதீன் அப்படிங்கிறவர் குவாரல்டு, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் வித் இஸ் ஒய்ஃப். அவருடைய ஒய்ஃபோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். ஹி ஷவுட்டட் அட் ஹர். அவங்கள பார்த்து பயங்கரமாக சத்தம் போட்டு இருந்தார். டில் ஷீ குட் நாட் பேர் இட். எது வரைக்கும்னா டில் ஷீ குட் நாட் பேர் இட். அவங்களால தாங்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. சும்மா கத்திக்கிட்டே இருந்தார். அண்ட் ஃப்ளெட் டு ஹர் நெய்பர்ஸ் ஹவுஸ். ஃப்ளூ அப்படின்னா பறக்கிறது, ஃப்ளெட் அப்படின்னா பறந்து போனாங்க. அண்ட் ஃப்ளெட் டு ஹர் நெய்பர்ஸ் ஹவுஸ், அப்படி வேகமாக போகிறாங்கல்ல, பறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. த முல்லா ஃபாலோடர் தேர். முல்லா அவளை பின்தொடர்ந்தே போனார். த நெய்பர்ஸ் மேனேஜ் டு பிளாக்கேட் த ஆங்க்ரி ஹஸ்பண்ட். அந்த பக்கத்து வீட்டில் அந்த ஒய்ஃப் உள்ளே நுழைஞ்ச உடனே இவர் கோவம் பின்னாலேயே போவோம். உடனே அந்த வீட்டுக்காரர் கூப்பிட்டு என்னப்பா இதெல்லாம் ஒரு சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தினாங்க. இந்த பிளாக்கேட் அப்படின்னா சமாதானப்படுத்தினாங்க. த நெய்பர்ஸ் மேனேஜ் டு பிளாக்கேட் த ஆங்க்ரி ஹஸ்பண்ட். அந்த கோவமாக இருந்த கணவரை அப்படியே சமாதானப்படுத்தினாங்க. அண்ட் சர்வ்டு த கப்புள் த டீ அண்ட் ஸ்வீட் மீட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சர்வ்டு அப்படின்னா பரிமாறினாங்க. என்னத்தை பரிமாறினாங்க? த கப்புள், இவங்க 2 பேருக்கும் பரிமாறினாங்க. என்னென்னா டீயும் ஸ்வீட் மீட்ஸ், இந்த ஸ்வீட்டால் செய்யப்பட்ட சில இனிப்பு பலகாரங்கள். ஸ்வீட் மீட்னா இனிப்பு பலகாரங்கள். இந்த ஸ்வீட் மீட்ஸையும் டீயும் அவங்களுக்கு 2 பேருக்கும் கொடுத்தாங்க. எப்பா சண்டை போட்டுக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. வென் தே ரிட்டர்ன் டு தேர் ஹவுஸ், இதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வென் தே ரிட்டர்ன் டு தேர் ஹவுஸ், அவங்க எப்போ ரிட்டர்ன் ஆனாங்களோ, எப்போ திரும்பி வந்தாங்களோ, சம்டைம் லேட்டர், வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தே பிகேன் குவாரலிங் அகைன். அவங்க மறுபடியும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாங்க? சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. வென் நசருதீன் பிகேன் ஷவுட்டிங் அட் ஹர், உடனே நசருதீன் பயங்கரமாக ஆத்திரமாக இப்போ கத்த ஆரம்பிச்சிட்டார். ஹிஸ் ஒய்ஃப் எகெயின் ஓப்பன் த டோர். அந்த உடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க? கதவை ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் ரன் அவுட். எதுக்காக ஓப்பன் பண்ணாங்க? வெளியே ஓடுறதுக்காக ஓப்பன் பண்ணாங்க. திஸ் டைம் கோ டு த பேக்கர்ஸ் ஹவுஸ், ஹி அட்வைஸ்ட். அவள் அந்த மாதிரி கதவை திறந்து வெளியே போக நினைக்கும் போதே முல்லா என்னன்னு சொன்னார்? திஸ் டைம், இந்த முறை, கோ டு த பேக்கர்ஸ் ஹவுஸ். கேக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே அவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். ஹீ மேக்ஸ் டெலிசியஸ் கேக்ஸ். அவன் ரொம்ப அற்புதமான கேக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுவான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுக்கு போனோம், டீயும் பலகாரமும் கொடுத்தாங்க. இவங்க வீட்டுக்கு போனால் கேக் கொடுப்பாங்க. அதனால் இந்த முறை கேக்கு தயாரிக்கிறவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுது. இப்போது இந்த கதையை இன்னொரு முறை இப்போ கேட்போம். கண்டிப்பாக 80%க்கு மேலே உங்களுக்கு புரியுங்க. One day Mullah Nasruddin quarrelled with his wife. He shouted at her till she could not bear it and fled to her neighbor's house. The mullah followed her there. The neighbors managed to placate the angry husband and served the couple tea and sweetmeats. Sweet quarrels. When they returned to their house some time later, they began quarreling again. When Nasruddin began shouting at her, his wife again opened the door to run out. This time, go to the baker's house, he advised. He makes delicious cakes. ஓகே, இந்த கதை சம்பந்தமாக 2 கேள்விகள் கேட்கப்படும். வாய்ஸில் வரும். நீங்கள் எத்தனை முறைனாலும் கேளுங்க.
புரிஞ்சிக்கிட்டு அந்த கதைக்கு உண்டான அந்த கேள்விகளுக்கு உண்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. 1. Where did Muller's wife ran for the first time? 2. Whom house did Muller advise to go for the second time? ஓகே, ஆங்கிலம் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு விலையை நிர்ணயம் செய்யக்கூடியது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சீனாக்காரங்க ஆங்கிலமே வராதுன்னு சொன்னால் அவன் இன்றைக்கி பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கான். உலக அரங்கில் நம்பர் 1 நோக்கி போயிட்டுருக்கான். நம்மளும் எவ்வளவு தான் அறிவு இருந்தாலும் ஆங்கிலம் அப்படிங்கிறது முக்கியம். அதுவும் குறிப்பாக தமிழ் மீடியத்திலேருந்து வந்தவங்க அது ஏதோ ஒரு குறையாகவே இருக்கும் மனசுக்குள்ளார. ஸோ அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்டு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட். ஸோ இது படித்தா கண்டிப்பாக ஒரு 2-3 மாதத்தில் வீட்டில் நம்ம எந்தளவுக்கு உங்களுடைய வெறித்தனம் இருக்கோ அந்தளவுக்கு வேகமாக நீங்கள் படிக்க முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இதை படித்தவங்க நிறைய பேர் சார் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான லிங்க்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 8508502000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த தீபாவளி ஆஃபராக ஒரு 30% டிஸ்கவுண்ட்டு நாங்கள் எல்லா பேக்கேஜுக்கும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8508502000. சார் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு பேமெண்ட் லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கில் போயிட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் அட்ரஸ்லாம் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு இம்மீடியட்டாக ரோல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் போட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம். இந்த தீபாவளியை இந்த ஆஃபரை கண்டிப்பாக நல்லபடியாக உபயோகப்படுத்துங்க. லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப பேஸு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.